2 ஜேர்னலிஸ்ட் தான் அவங்க டிவிக்கு 20 சீட்டே கொடுத்தாங்க. மற்றவங்க எல்லாம் 48 பேர் வந்து அவங்களுக்கு சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்தாங்க. கேண்டிடேட் அக்னாஸ்டிக் எலெக்ஷன் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு கேண்டிடேட் பேரே தெரியாமல் விசில் விஜய் டிவிக்கு மட்டுமே உளுந்த ஓட்டாக தான் இதை நான் பார்ப்பேன். அதனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எலெக்ஷன். எம்எல்ஏஸ்ட்டை கூப்பிட்டு கேட்கும்போது டிவிக்கே கூட போகலாங்க, போனால் ஓட்டு விடுவோம், ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது. சேஃப்டி ஜெயிக்கிறதுக்குனாக்க நம்ம வந்து டிஎம்கேக்கு தான் போகணும். இது ஏதோ டிஎம்கே நான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்து நாங்கள் 5 பேர் போனதுனால தான் டிஎம்கேக்கு அந்த வாய்ப்பு போனதாக சித்தரிக்கிறது தப்பு. டிஎம்கே வாஸ் நாட் டிஃபரண்ட். திஸ் பார்ட்டியே ஒரு நியூ பார்ட்டி. இருக்கிறதுல 107 எம்எல்ஏல 102 பேரோ 105 பேரோ எனக்கு தெரியல எக்ஸாக்ட் நம்பர். ஓவர் 100 ஃபர்ஸ்ட் டைம். மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் எக்ஸப்ட் செங்கோட்டையன். சீஃப் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ஆஃபீஸர். யூ ஹேவ் டு கிவ் देम டைம். 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்கலாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஒன்று தெரிஞ்சுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாதம் கழித்து விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமையை, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. டிஎம்கே எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. டிஎம்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ஐடியாலஜிக்கல் மூவிங் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக அவங்களுக்கு ஒரு கிளியர் சக்சஷன் பிளான் இருக்குது. ஏடிஎம்கேக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மட்டும் இல்லை, ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸும் வந்துச்சு. ஏடிஎம்கே வந்து ஒரு லார்ஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனால் லார்ஜர் தன் லைஃப் லீடர்ஸ் இருந்து பழகின கட்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி குட் நாட் மெஜர். அவர் 4 எலெக்ஷன் அவர் தோற்று போட்டார். இப்போ அவருடைய லீடர்ஷிப் மேலே பெரிய கான்ஃபிடன்ஸ் யாருக்கும் இருக்காது. எர்பனில் யங்கர் பீப்புள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இந்த 2 கட்சியும் வேண்டாம், இவ்வளோ நாளாக 2 பேரும் இருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே 56 வருஷமாக இருக்காங்க, ஒரு மாற்றி போடுவோமே வந்தாங்க. அது வந்து ஒரு ஓவர்வெல்மிங்காக வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். எந்த ஹில் டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிவிக்கு ஜெயிக்கல. எங்கெங்கே இன்டர்நெட்லாம் கொஞ்சம் பேட்சியாக இருக்கோ அவங்க ஜெயிக்கல. அவங்க Welcome to the interview with the Hindu. Today we have with us Mr. Karthi Chidambaram, the Congress MP from Sivaganga. We'll speak to him about the Congress's new ally, the TVK, and the future of India Alliance and much more. Sir, இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்ச எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம 2 பேரும் பேசணும் ஃபோனில். அப்போ நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து சொன்னீங்க, இவ்வளோ தான் டிவிக்கே வரும் அப்படின்னு என்கிட்ட ஒரு கால்குலேஷன் சொன்னீங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எவ்வளோ சொன்னோன்னு எனக்கு ஆமாம். May 4th நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தபோது வாட் டிட் யூ ஃபீல்? டிவிக்கே வந்து ஓட்டு வாங்கணும்னு எப்பவுமே நான் பிலீவ் பண்ணேன். அவங்களுடைய 2 வருஷமாக அவங்கள நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு வர கூட்டத்தை பார்த்துட்டு தான் இருந்தேன். கன்வென்ஷனலாக இருக்கிற பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட், பியூரோக்ராட்ஸ், சர்வே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், மற்ற கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கலாம் இன்புட் வாங்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அப்படியே சோஷியல் லிஸ்னிங்கும் நிறையா பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க வந்து ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவாங்கன்னு தான் என்னோட எப்பவுமே அசஸ்மெண்ட். என்னோட ஃபைனல் அசஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஓட்டிங் பர்சன்டேஜை பார்த்தப்பறம் 4.85 crores போல் ஆச்சு தமிழ்நாட்டில். அதில் நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அவங்க வந்து 28% ஓட்டு வாங்குவாங்கன்னு தான் என்னுடைய மேக்ஸிமம் அசஸ்மெண்ட் கொடுத்தேன். அதை அவங்க டெஃபினட்டாக எக்ஸீட் பண்ணி 35 வாங்கிட்டாங்க. அவங்க 30 தாண்டினதுக்கப்புறம் தான் சீட் கன்வர்ஷன் ஆகிருக்கும். ஆனால் நான் வந்து 28% தான் அவங்க வாங்குவாங்கன்னா, இது வந்து நான் மட்டும் மிஸ்கால்குலேட் பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மிஸ்கால்குலேட் பண்ணாங்க. பெரிய இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க, போல்ஸ்டர்ஸ் மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்காங்க, என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனரி மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வெறும் ட்ரெடிஷ்னல் சேனல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டுமே இனிமேல் பத்தாது. வி கேனாட் ஒன்லி ரிலை ஆன் ட்ரெடிஷ்னல் சேனல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 60 ஜேர்னலிஸ்ட்க்கு டின்னர் கொடுத்தோம். நீங்கள் இருந்தீங்க. அவங்க எல்லாரும் எழுதி கொடுத்ததுன்னா நான் வச்சுருக்கேன், நான் அனலைஸ் பண்ணேன். 2 ஜேர்னலிஸ்ட் தான் அவங்க டிவிக்கு 20 சீட்டே கொடுத்தாங்க. மற்றவங்க எல்லாம் 48 பேர் வந்து அவங்களுக்கு சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்தாங்க. அதனால் ட்ரெடிஷ்னல் சேனல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு 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 நேரோ ஃபோக்கஸோடு தான் பார்க்குறாங்க. புது கட்சி, அவங்களுக்கு பூத் ஏஜென்ட் கிடையாது, அவங்க வந்து கேம்பெயின் பண்ணல அப்படின்னு பண்ணுறாங்களே ஒழிய அவங்க இந்த சோஷியல் லிஸ்னிங்கை சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து கிரைம் ரிப்போர்ட்டர்ஸை கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டர்ஸை கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராமினன்ட் டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா, இல்லாட்டி கொஞ்சம் ஆட்டோ டிரைவர்ஸை கேட்டிங்கன்னா, இல்லைன்னா நிறைய மக்கள் புழங்குற இடத்துல எல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து டிவிக்கு பஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நான் ட்ரெடிஷ்னல்
அன்கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து எல்லாத்தோட நம்ம பண்ண பெரிய மிஸ்கால்குலேஷன் வந்து இந்த மைக்ரோ கேம்பெயின். வீட்டுக்குள்ள கேம்பெயின் நடக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம என்ன நினைச்சோம், கேம்பெயின்னா வெளிய வந்து அவங்க ரேலி நடத்துவாங்க. அது 7 ரேலி தான் அவங்க நடத்துனாங்க. இல்ல வீட்டுக்கு வீடு போய் நோட்டீஸ் குடுப்பாங்க. இல்லன்னா தெருமுனையில வந்து மீட்டிங் பேசுவாங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட்டுக்கு லோக்கல் பிராண்ட் ஈக்விட்டி கொஞ்சம் இருக்கணும். பிராண்ட் ஈக்விட்டியே இல்லாட்டி எப்படி ஜெயிப்பாருன்னு. அதனால இன்னைக்கு வந்து கேண்டிடேட் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து மோஸ்ட் அக்னாஸ்டிக். கேண்டிடேட் அக்னாஸ்டிக் எலெக்ஷன் இந்த மாரி நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு கேண்டிடேட் பேரே தெரியாம விசில், விஜய், டிவிகேக்கு மட்டுமே விழுந்த ஓட்டா தான் இத நான் பார்ப்பேன். அதனால இது வந்து ஒரு டிஃபரண்ட் எலெக்ஷன். எல்லாத்தோட பெரிய மிஸ்கால்குலேஷன் நம்ம பண்ணது இந்த நான் கன்வென்ஷனல் சேனல்ஸ வந்து நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்காதும். எல்லாத்துக்கும் மேல சோசியல் மீடியா மூலமா நடந்த கேம்பெயின், வீட்டுக்குள்ள கேம்பெயின் நடந்திருக்குன்றத நோட்டீஸ் பண்ணாதனால தான் இவங்க கட்சிக்காரங்களே அத வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணல. எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட கட்சிக்காரங்கள கேட்டீங்கன்னா, இந்த பூத்ல எப்படிப்பா ஓட்டு விழுந்துச்சுன்னு சொன்னா, அவங்க ஒண்ணும் டிவிகேக்கு ஓட்டு விழுந்ததா சொல்லவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ளேயும் வித்தியாசமா ஓட்டு விழுந்திருக்குன்றது அவங்க கேஜே பண்ணல. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அதுல இருக்க பெண்கள். ஏன்னா எந்த கட்சியுமே ஒரு 18 வயசோ, 20 வயசோ, 22 வயசோ, 24 வயசு பொண்ணோட பேசுறதே கிடையாது. அவங்க மெம்பரும் கிடையாது. அவங்க மீட்டிங்க்கும் வரதும் கிடையாது. கம்யூனிகேஷனே கிடையாது. இது ஒரு ஜெனரேஷனல் கேப், ஒரு கம்யூனிகேஷன் கேப். ஆனா இந்த எலெக்ஷன் எனக்கு நிறைய பாடம் கத்து குடுத்துருச்சு. இது வந்து பிளாக் ஸ்வான் எலெக்ஷன் நெறைய பேர் சொல்றாங்க. டு யூ இல்ல ஃபீல் அப்படி தட்? சொல்ல முடியாது. இனிமே டிவிகே இஸ் அ பார்ட்டி ஹியர் டு ஸ்டே. நான் அவங்கள இனிமேலாம் அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல வந்து எல்லாரும் சொன்னாங்க, இவரு நிக்க மாட்டாருன்னாங்க. நின்னாச்சு, ஜெயிச்சாச்சு, சிஎம்மும் ஆயாச்சு, கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதான் 107 பேர்ல ஆல்மோஸ்ட் 100 பேருக்கு மேல ஃபர்ஸ்ட் டைமர்ஸையும் கொண்டு வந்து ஜெயிச்சாச்சு. அதனால அவங்க பொலிட்டிக்கலா ஒரு எலெக்ஷன் ஜெயிப்பாங்க, ஒரு எலெக்ஷன் தோப்பாங்க. ஆனா இந்த பார்ட்டி இஸ் ஹியர் டு ஸ்டே. அன்கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ்க்கு வேர்ல்ட்ல ஒரு பர்ச்சேஸ் இருக்கு இப்போ. ட்ரெடிஷனல் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தவிர நியூ ஃபார்மேஷன் வந்துச்சுனாக்கா அதை வந்து மக்கள் வந்து இப்போ விரும்புகிறாங்க. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பே அப்படி தானே. ட்ரம்ப் மட்டும் என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக்ஸ்னே கிடையாது. நான் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு 1985லேருந்து போயிட்டுருக்கேன். அப்போ வந்து 1985 எல்லாம் ட்ரம்ப் வந்து ஒரு பியூட்டி பேஜெண்ட்டும் கேசினோவும் நடிச்சிட்டு இருந்தார். அவ்வளோதான் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஃப்ளம்பாயிண்ட் பிஸ்னஸ் மேன். ரியாலிட்டி ஒரு டெலிவிஷன். ஒரு நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்காவோட விஜய் மல்லையா மாதிரி அவர் ரைட். அப்படிதான் ஒரு ஃப்ளம்பாயிண்ட்டாக இருந்தார். அவர் வந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு வந்து எலெக்ஷன் ஜெயிப்பாருன்னு சொன்னா யாரும் நம்பியிருக்கவே மாட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அன்கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா மார்க்கெட் இருக்கு. கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ், என்ட்ரென்ச்டு பாலிடிக்ஸ், என்டைட்டில் பாலிடிக்ஸை கொஞ்சம் மக்கள் வந்து நிராகரிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆஃப்டர் மே 4th வந்து நம்ம பார்த்தோம், உங்களோட கட்சி காங்கிரஸ் பார்ட்டி வந்து குவிக்காக ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸ் வந்து இது பண்ணாங்க. அவங்க 2 அமைச்சர்களும் இப்போ உங்க கட்சியில இருக்கிறாங்க. Did you feel that how did this all happen if you can இது வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு எங்கள் கட்சியில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே சிலர் வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. உண்மைதான், யதார்த்தம். நிறைய பேர் அதில் வந்து கணிசமாக வாக்கு வரும் தாவேகாவுக்கு, அவங்க கூட போகலான்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எங்கள் ஏஐசிசி வந்து ஒரு வைடு கன்சல்டேஷன் பண்ணாங்க. எல்லா எம்பி, எல்லா ஸ்டேட் இது நேஷ்னல் ஆஃபீஸ் பேரர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, எல்லா எம்எல்ஏவையும் கூப்பிட்டு கேட்டதில் என்ன சொன்னாங்க, 22 வருஷம் இந்த கூட்டணியில் இருந்துட்டோம். 2004 இப்போ வரைக்கும். 2014 தவிர எல்லா எலெக்ஷனும் டிஎம்கே கூட நின்றுட்டோம். என்னன்னு சொல்லிட்டு வெளியே வருது. 2வது எம்எல்ஏஸ்கிட்ட கூப்பிட்டு கேட்கும்போது, டிவிகே கூட போகலாங்க, போனால் ஓட்டு விடுவோம், ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது. சேஃப்டி ஜெயிக்கிறதுக்குனாக்க நம்ம வந்து டிஎம்கேக்கு தான் போகணும். 2வது இன்னைக்கு வந்து ரிசோர்ஸஸ் நிறையா தேவை. அந்த சப்போர்ட்லாம் நமக்கு வேணும்னாக்கா நம்ம வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட தான் இருக்கணும். ஒரு ஸ்டார்ட் அப்போட இருக்க முடியாதுன்னு ஒரு கன்சென்ஸ் வேணும். டெஃபினட்டாக 2-3 வாய்ஸ் இருந்தது பார்ட்டிக்குள்ளே. இல்லை ஸ்ட்ராங்காக டிவிகே கிட்ட தான் போகணும். ஆனால் மெஜாரிட்டி வந்து டிஎம்கே கூட தான் இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து போஸ்ட் ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இப்போ வந்து அவுட் ஆஃப் த வுட் ஒர்க் வந்து நான் தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய இன்டர்னல் நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் ஆல்வேஸ் அக்னாலஜிங் த டிவிகே வில் கெட் சிக்னிஃபிகன்ட் ஓட். பட் யாரும் கேரண்டியாக டிவிகே கூட போனால் உறுதியாக ஜெயிப்போன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லவும் இல்லை. அப்புறம் எம்எல்ஏஸ் மத்தியில் அந்த மாதிரி ஒரு கன்சென்சஸும் கிடையாது. 5 வருஷம் எம்எல்ஏஸ் யாரும் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசல. ஒரு அலையன்ஸை பிரேக் பண்ணால் ஒரு ரீசன் வேணும். எல்லாருமே சொல்லுவாங்க 91லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா கூட இருந்தோம், அப்புறம் பிரேக் பண்ணோன்னு. பிரேக் பண்ணோம்னாக்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் லீடர்ஷிப் ஒத்துக்கல, ஸ்டேட் லீடர்ஷிப் ஒத்துக்க புது கட்சியெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு டிசிஷன்லாம் கிடையாது. ஒரு கன்சென்சஸோட தான் வந்து டிஎம்கே கூட கண்டினியூ பண்ணோம். 2வது 5 வருஷம் நம்ம ஒன்றும் கிரிட்டிசைஸே பண்ணல. நம்ம எம்எல்ஏஸ் நீங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் சொல்லிக்கலாம், ஒரு எம்எல்ஏ கூட 5 வருஷத்தில் வந்து இது சட்டமன்றத்தில் வந்து அரசாங்கத்துக்கு எதிர்த்து சொல்லலை. எப்பாவது ஒரு தடவை நான் கூட இந்த மேயருக்கு கேள்வி கேட்டதுக்கு எதுக்கு தனியாக கேட்குறாருன்னு தான் சொன்னாங்களோ, யாரும் சப்போர்ட் பண்ணல. அதனால் தெர் வாஸ் நெவர் எனி கிரவுண்ட் செட் டு டிஃபர் ஃப்ரம் த டிஎம்கே. அதனால்
ஓவர்வெல்மிங் கன்சென்சஸ் வந்து டிஎம்கே கூட போகிறது தான் ப்ரூடென்ட்னு நினச்சி அந்த எலெக்ஷனை சந்தித்தோம். அந்த எலெக்ஷனில் ரிசல்ட் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வந்து வரல. வந்து ஜெயிக்கலை. நாங்கள் 5 சீட்டு தான் ஜெயித்தோம். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த வாய்ஸஸ் வந்து அங்கே போகணும்னு சொன்ன வாய்ஸஸ் 2வது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்ஸ் பண்ணாங்க பார்ட்டியில். ஏன்னா வந்து நம்ம போனோம்னா நம்ம அங்கே போய் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து இதே மாதிரி தான் 89ல் தனியாக நின்னோம். அதுக்கப்புறம் தனியாக நிற்கவே இல்லை. 91ல திருப்பி கூட்டணிக்கு போயிட்டோம். 2096ல் தனியாக நின்று இருக்கலாம். ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கியிருக்கலாம். அப்போ நரசிம்மராவ் வந்து ஏடிஎம்கே கூட தான் நிற்கணும்னு சொன்னதுனால டிஎம்சி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2006ல் டிஎம்கே மைனாரிட்டியாக இருக்கவங்க கூட அங்கே கவர்மெண்ட்டில் சேர்ந்துக்கல. அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் பண்ணதை வந்து எல்லாரும் சொல்லி இந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு கன்சென்ஸ் வந்துச்சு. எல்லாம் பேசி தான் முடிவெடுத்தோம். என்ன இந்த இதுன்னு ஒரு அன்யூஷுவல் அக்கரன்ஸ் கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸுக்கு வந்து மெஜாரிட்டி வராட்டி எல்லா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிலையும் நியூ அலையன்சஸ் ஃபார்ம் ப்ரீ போலுக்கு மெஜாரிட்டி வராட்டி போஸ்ட் போல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஒரு இயல்பு தான். ஏன்னா எல்லாருமே வந்து ப்ரீ போல் அலையன்ஸ்லேயே தான் நின்றுட்டாங்கனாக்க யாருக்குமே மெஜாரிட்டி வந்திருக்காது. 7 டிவிகேக்கு கூட 107 நின்று போயிருப்பாங்க. அவங்களுக்கும் மெஜாரிட்டி வந்திருக்காது. என்ன உடனே இன்னொரு எலெக்ஷன் நடத்த முடியும்? நீங்கள் யூரோப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போல் அலையன்ஸ் வந்து மெஜாரிட்டி வராட்டி நியூ டிஸ்கஷன்ஸ் ஆகி ஒரு ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் வரும். இந்த கிரீன் பார்ட்டி டிப்பிக்கலாக அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த அலையன்ஸுக்கு இருந்தால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த பக்கம் போனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். 2வது நாங்கள் டிஎம்கே கிட்ட இருந்து போகிறதுனால we did not deprive the DMK of an opportunity to form government. இது ஏதோ டிஎம்கே நான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்து நாங்கள் 5 பேர் போனதுனால தான் டிஎம்கேக்கு அந்த வாய்ப்பு போனதாக சித்தரிக்கிறது தப்பு. டிஎம்கே வாஸ் நாட் டிப்ரைவ்ட். என்ன போன விதத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸை பெட்டராக பண்ணியிருக்கலாம். எங்கள் தலைமை அவங்க தலைமைக்கிட்ட பேசுனாங்க ஃபோனில், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த 5 எம்எல்ஏக்கள் ஒரு நேரில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து முன்னாள் முதல்வர் டிஎம்கே தலைவர்கிட்ட போய் பார்த்துட்டு அங்கே போயிட்டு வரோன்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா மற்ற இந்த ஐயூஎம்எல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகே பண்ண மாதிரி நாங்களும் பண்ணியிருந்தோம்னா இந்த பிட்டர்னஸ் இருந்திருக்காது. ஆனால் இந்த போனதுனால நாங்கள் டிஎம்கே முதுகில் குத்திட்டோம், நாங்கள் டிப்ரைவ் பண்ணிட்டோன்ற நான் ஏற்றுக்க பட் வேர் யூ நாட் சர்ப்ரைஸ் தட் அடுத்து வர லோக்கல் பாடி, லோக்சபா, ராஜ்யசபா எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து டிவிகேவோட தான் இருப்போம் அப்படின்னு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இல்லையா வித் த டிஎம்கே? இதில் இதுக்கு என்ன காரணமா, அது டிஎம்கே கூட கிரவுண்ட் லெவலில் ஒரு பாண்ட் என்றைக்குமே கிரியேட் ஆகுது. அது வந்து பொலிட்டிக்கல் சக்ஸஸ் ஒரு எலெக்ஷனில் வந்தாலுமே நீங்கள் கீழ் லெவலில் போனீங்கன்னாக்க அங்கே இருக்கிற எங்களுடைய மாவட்ட தலைவருக்கோ எங்களுடைய வட்டார தலைவருக்கோ அங்கே டிஎம்கேல எனக்குமே வரல. பல காரணம். ஏன்னாக்கா எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறமே ஒழிய அங்கே வந்து அதிகார பகிர்வில் வந்து காங்கிரஸை வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டெப் பிரதர்லி ட்ரீட்மெண்ட் தான் அங்கே இருந்தது. அது உள்ளாட்சியில் கூட எப்பவுமே வந்து பங்கீடு வந்து சரியாகவே இருக்கிறது. இந்த டிவிகேக்கு போகிறதுக்கு என்டார்ஸ் பண்ண காரணமே இந்த ஒரு பில்டப் ஓவர் த லாஸ்ட் 2 decades. அங்கே வந்து ஒரு ஸ்டெப் பிரதர்லி ட்ரீட்மெண்ட் அட் த கிரவுண்ட் லெவல். இங்கே வந்து முன்னாடி லீடர்ஷிப் நல்லாயிருக்கும், இங்கே ஸ்டேட் லீடர்ஷிப் நல்லாயிருக்கும், எம்பிஸ் கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் போனீங்கன்னாக்க அங்கே ஆவரேஜ் காங்கிரஸ் ஃபங்க்ஷனரி வந்து always felt that the DMK's counterpart, his DMK counterpart or her DMK counterpart was dominating him ஒரு ஃபீலிங். அதனால தான் இது வந்து ஒரு லாங் டர்மாக இன்னொரு பார்ட்டியோட போகணும், ஒரு ஃப்ரெஷ் ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னு டெல்லி ஃபீல் பண்ணாங்க. பார்ட்டிலையும் ஜென்ரல் ஒரு மூடு வந்து ஒரு நியூ பாத்துக்கு போகணுன்ற மூடுக்கு வந்துட்டாங்க. Do you agree with it? போக தான் தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டில் பங்கு கொடுத்துட்டாங்க. இதுவே காங்கிரஸுக்கு 59 வருஷம் கழித்து வந்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா நம்ம 1967க்கு அப்புறம் கவர்மெண்ட்டில் எனக்கே வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். இருக்கிறது 5 எம்எல்ஏ, ஆனால் 2 இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ, ஹையர் எஜுகேஷன் அண்ட் டூரிசம் கொடுத்துருக்காங்க. 2 எம்எல்ஏஸ் வந்து இப்போ மந்திரி ஆகியிருக்காங்க. அதுவே ஒரு காங்கிரஸுக்கு வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது ஒரு பார்ட் டர்மாக இருந்தாலும் அது ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இப்போ வந்திருக்கு. ஆனால் ரியல் டெஸ்ட் வந்து உள்ளாட்சி தான். உள்ளாட்சியில் எப்படி ஷேரிங் இருக்க போது அது வந்து கிரவுண்டில் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். உள்ளாட்சியில் நல்லா ஒரு ஃபேராக ஒரு ஃப்ரெட்டர்னல் குட்வில்லோட பகிர்ந்துச்சுன்னா இந்த அலையன்ஸ் நல்லாவே ஒட்டிக்கும். பட் திஸ் இஸ் ஆல்சோ ரிசல்டட் இன் pretty much the breakup of the India alliance, which was இது என்னுடைய தகுதிக்கு மீறின கேள்வி. நான் எங்க தமிழ்நாட்டை தாண்டி யோசிக்கிறதே கிடையாது. இது இது வந்து இது வந்து இந்தியா அலையன்ஸில் இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தூக்கி பார்த்து கொஞ்சம் சோபராக பார்த்தீங்கன்னா யூ கேன் பி காம்படிட்டர்ஸ் இன் அ ஸ்டேட் பட் ஸ்டில் பி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆன் நேஷனல் லெவல். நாங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அப்படி தானே இருக்கோம். நாங்கள் கேரளாவில் அவங்களுக்கு இது தான் போட்டிடுறோம். ஆனால் பார்லிமெண்ட்டில் சிபிஎம்மும் நாங்களும் ஒன்றா தானே கோஆர்டினேட் பண்ணுறோம். அங்கே திரிணாமுல் காங்கிரஸும் நாங்களும் கம்பீட் பண்ணுறோம். ஆனால் பார்லிமெண்ட்டில் ஒன்றா தான் இருக்கேன்.
இன்னைக்கு இந்த பிட்டர்னஸ் இந்த 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 ஸ்பிளிட்டோடைய ஸ்டைல் வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் ஸ்டிங்கிங்காக இருக்கு. அதனால இப்படி இப்படி ஒரு 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 பிரிவு வந்து கொஞ்சம் 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 அப்ரப்டா தெரியுது. Do you think TVK வந்து I mean of course DMK வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸ் வந்து எடுத்தாங்க. ஈவன் ஜஸ்ட் பிஃபோர் தி எலெக்ஷன் கூட அந்த டீலிமிட்டேஷன் பில்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இது பண்ணாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பில் எல்லாம் எரிச்சாரு. Do you do you really think that TVK will play that kind of an anti BJP தெரியல. politics ஏன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டிவிகே உடைய லைன் ஆஃப் திங்கிங் இன்னும் போக போக தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு லீடர் இன்னும் சரியா ஆர்டிகுலேட் பண்ண ஆரம்பிக்கல. அவர் ஆர்டிகுலேட் பண்ண பண்ண சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ண தான் தெரியும். அவர் செக்குலர்ன்றத ஆழமா பல இடத்துல சொல்லிட்டு தான் வராரு. அதுபடி தான் அவருடைய பொலிட்டிக்கல் அலையன்ஸஸும் இருக்கு. எல்லா தருணத்திலயும் பிஜேபி கூட முன்னாடியே அவருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்தது போல இருக்கு பிஜேபி கூட. அதில் ரொம்ப ஃபேமாக இருந்தார். ஆனால் என்னென்ன இஷ்யூவில் எப்படி பொசிஷன் எடுக்கிறாங்கன்றது இனிமேல் போக தான் தெரியும். ஆனால் அவங்க கிளியர்லி செக்குலர்ன்றதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க பிஜேபி வந்து ஒருத்தரை வந்து ஒரு வெறும் ஐடியாலஜியை வச்சு மட்டும் அவங்கள ஒரு பொலிட்டிக்கலாக மீட் பண்ணுறது இல்லையா. அவங்க மற்ற யுக்திகளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் எனக்கு இன்னைக்கு இருக்கிற அனாலிசிஸ் வந்து அவங்க வந்து ஒரு செக்குலர் பாலிடிக்ஸு தான் ஃபாலோ இல்ல பண்ணுற இப்ப இந்த மாதிரி. சிபிஎஸ்சி இஷ்யூலயும் பெருசா ஒரு ஸ்ட்ராங் கிரிட்டிக்கல் பொசிஷன் எடுக்காம அவங்க தெரியல. இப்பதான் நீட் இந்த பார்ட்டியே ஒரு நியூ பார்ட்டி இருக்கிறதுல 107 எம்எல்ஏல 102 பேரோ 105 பேரோ எனக்கு தெரியல எக்ஸாக்ட் நம்பர். ஓவர் 100 ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் எக்ஸப்ட் செங்கோட்டையன். சீஃப் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ஆஃபீஸர். யூ டு கிவ் தம் டைம் டு ரியாக்ட். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பால்லே நீ வந்து டிரைவ் பண்ண என்ன பண்ணுவாங்க. இப்போ தான் பிச்சு வந்திருக்கு. பிச்சில் பால் பவுன்ஸ் ஆகுதா டர்ன் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால இட்ஸ் லிட்டில் அன்ஃபேர் டு எக்ஸ்பெக்ட் தெம் டு பி so reactive from day one. Let them get a grip of themselves politically, administratively. Then we will see. We have to see how they react to situations. Right. What do you think about other political? They established the Dravidian parties which have more See, resources. DMK is here to stay. டிஎம்கே எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. டிஎம்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் ஐடியாலஜிக்கல் மூவிங் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலாக அவங்களுக்கு ஒரு கிளியர் சக்சஷன் பிளான் இருக்குது. அந்த பார்ட்டியில் வந்து திரு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் திரு உதயநிதின்ற சக்சஷனை வந்து அந்த பார்ட்டி யூனிஃபார்மாக ஏற்றுக்கிட்டாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இன்றைக்கி உதயநிதி ஆகிட்டார். அதனால் அந்த பார்ட்டி இஸ் ஹியர் டு ஸ்டே. நீங்கள் டிஎம்கேயோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருந்தீங்கன்னாக்க அவங்க இப்போ கூட 10 வருஷம் கழிச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால் 10 வருஷம் they withstood everything. அதுக்கு முன்னாடி 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் ஒரு எலக்டோரல் செட்பேக் ஒன்றும் ஒரு டிஎம்கேக்கு ஒரு பெரிய it doesn't push them to the back foot too much. அவங்க they will also bounce back. அவங்க வந்து ஒரு robust political party. They will also regroup quickly and they are also quite nimble politically. இப்போவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஜென்ஜின்னு ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஆன்லைனில் போய் ரீவேம் பண்ணுவாங்க. So they will react and they will recalibrate. What about ADMK? ஏடிஎம்கேக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் மட்டும் இல்லை, ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸும் வந்துருச்சு. ஏடிஎம்கே வந்து ஒரு லார்ஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த பார்ட்டி. ரெட்டல்ன்றது பவர்ஃபுல் சிம்பிள். ஆனால் லார்ஜர் தன் லைஃப் லீடர்ஸ் இருந்து பழகின கட்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி குட் நாட் மெஷர். அவர் 4 எலெக்ஷன் அவர் தோற்று போயிட்டார். இப்போ அவருடைய லீடர்ஷிப் மேலே பெரிய கான்ஃபிடன்ஸ் யாருக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி வந்து ஒரு மாடர்னைஸே பண்ணிக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ராஜ்யசபாவில் தான் ரொம்ப பேர் இருந்தாங்க. இன்னும் எந்த மார்க்கும் இல்லை. ஒரு நேஷனல் மீடியாவில் ஒரு ப்ரெசன்ஸ் இருக்காது. சோஷியல் மீடியாவில் வேர்ஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே பொலிட்டிக்கல் பார்ட்டினா அது ஏடிஎம்கே தான் இருக்கும். ஒரு மாடர்னைஸே பண்ணிக்காமல் இன்னும் ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டு ஸ்டாஜி பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்குது. அவங்க மாடர்னைஸ் பண்ணணும், யங்கர் எலிமெண்ட்ஸை கொண்டு வரணும், இன்றைக்கி கண்டெம்பரரி இஷ்யூஸ் பற்றி பேசணும், கொஞ்சம் நேஷ்னல் மீடியாவில் வரணும், ஆங்கிலம் கொஞ்சம் பேசணும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும், நிறையா பண்ணணும். அதெல்லாம் பண்ணுறதில்ல. அவங்க பண்ணுறதில்ல, பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு சோஷியல் மீடியால கொஞ்சம் இன்னும் இப்போ இல்லை, அவங்க ஷார்ப்பாக இல்லை. அவங்க ஷார்ப்பாக they don't capture the imagination of say the younger. இன்னைக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலேஜ் எஜுகேட்டடாக இருப்பாங்க தமிழ்நாட்டில். முக்கால்வாசி 18லேருந்து 25 வயசு இருக்கவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜாக போயிருப்பாங்க. ஓரளவுக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்கள போய் நீங்கள் ஏடிஎம்கே நோட்டீஸ் பண்ணுறியான்னு கேட்டால் ரொம்ப நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மற்ற பார்ட்டிஸை தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரென்த்ஸ் இது இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னா நிறையா மாடர்னைஸ் பண்ணணும், ஒரு ஃப்ரெஷ் பிளட் கொண்டு வரணும், ஒரு மாடர்ன் லீடர்ஷிப் கொண்டு வரணும், நேஷ்னல் மீடியாவில் இன்னும் அவங்கள வந்து நோட்டீஸ் பண்ண வைக்கணும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும். தே கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெம்செல்ஸ். ஆனால் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் அறிகுறி தெரியல. அதுக்கப்புறம் மற்ற பார்ட்டிஸ் இருக்குது. சீமான் அவர் பாட்டிலும் அவர் ஒரு லைனில் போயிட்டே இருக்காரு, உழைக்கிறாரு, போகிறாரு, பேசுகிறாரு. ஆனால் பொலிட்டிக்கல் பர்ச்சேஸ் இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுக்கிறதுனால.
அப்புறம் அதே மாதிரி தான் வந்து பிஎம்கேன்றது அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் ரொம்ப டிமினிஸ்ட் பார்ட்டி. 2 நேஷனல் பார்ட்டியும் பிஜேபி ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ அந்த அண்ணாமலை வெளிய வெளியில போனதுனால இன்னும் கீழ போயிடும். விசிபிலிட்டி கூட இருக்காது. காங்கிரஸ்க்கு ஆல்சோ ஆஸ் இஸ் யூசுவல் சேலஞ்சஸ் தான். நம்ம கவர்மெண்ட்ல நம்ம இருந்தாலுமே ஒரு நேச்சுரலா ஒரு யங்ஸ்டர் இன்னைக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து பார்ட்டியில ஜாயின் பண்ணணும்னா அவங்க டிவிகேல போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா. இல்ல இன்னைக்கு அண்ணாமலை போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஆஸ்பிரேஷனலா இருக்கும். இன்னைக்கு ஆஸ்பிரேஷனல் யூத் வந்து இந்த ஸ்டாஜி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு போவாங்களா? எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு போவாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஒரு ஒரு சர்ன் ஆகுது வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல. ம். தமிழ்நாட்டிலயும் ஒரு டெஃபினட்டா ஒரு churn. சர்ன் ஆயிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க எலெக்ஷன் முன்னாடி. அதாவது ஆட்சியில பங்கு இருந்தா தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. டு யூ அக்ரி வித்? ஆட்சியில பங்கு இஸ் ஒன் ஃபேக்டர். ஆட்சியில பங்கு இருக்கிறதுனாலயே கட்சி கட்சி. வளர்ந்துரும் சொல்ல முடியாது. ஆனா ஆட்சியில பங்கு முக்கியம். ஏன்னா அப்பதான் அது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனலா கட்சின்ற ஆரம்பிக்கிறதுக்கு அதிகாரத்துக்கு நம்ம போறோம்ன்றது. இன்னைக்கு 5 எம்எல்ஏல 2 பேர் மந்திரி ஆயிருக்கிறது முழுமையாக வரவேற்கிறேன். இது வந்து ஒரு வெல்கம் ஸ்டெப், விசிபிலிட்டி கொடுக்கும். ஆனா அதனாலேயே கட்சி வளர்ந்துருமான்னு கேட்க வேண்டிய வரமாட்டேன். நம்ம வந்து ஆட்சியில பங்கு இருக்கிறதுனாலேயே மக்கள் பிரச்சனையை பேசாம போயிடக்கூடாது. நம்ம ப்ராப்ளமே இந்த காங்கிரஸ் பார்ட்டியில எங்களோட ஒரு நல்ல அலையன்ஸ் பார்ட்னர் இருக்கவே முடியாது. அவ்வளோ சமத்தா இருந்துருவோம். நீங்க ஆட்சியில இருக்கிறதுனாலே இன்னும் ரொம்ப சமத்தா இருந்துடக்கூடாது. சில பொது விஷயங்கள மக்களுக்கு மனதில இருக்கிற விஷயங்கள பேசணும். ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணணும். அரசாங்கத்தில இருக்கிறவங்க அரசாங்கத்தில இருக்கணும். கட்சியில இருக்கிறவங்க பொதுமக்களை பிரதிபலிக்க வேண்டும். அத நாங்க பிரதிபலிக்காம இருந்துட்டோம்னா, இதுல இந்த ஆட்சியில பங்கு கூட பயன் வராது. ஆட்சி கூட நீங்க வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கோலிஷன் பார்ட்னர்ஸ் புட் எக்ஸர்ட் பிரஷர் ஆன் Yeah, கவர்ன்மெண்ட்ஸ் yeah. டு இம்ப்ளிமெண்ட் பாலிசிஸ் ஆஃப் தேர் சாய்ஸ். அந்த எக்ஸர்ட் பண்றோமா, இல்ல ரொம்ப மைனர் பார்ட்னரா இருக்கிறோமான்னு தெரியல. மியூட் அண்ட் ஒரு ஒபீடியன்ட்டா இருந்தோம்னாக்கா ஒண்ணும் பெருசா வராது. வி ஹேவ் டு அசர்ட் அவர்செல்வ்ஸ். எங்களுக்குன்னு ஒரு டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டிய ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஐடென்டிட்டிய வந்து நீங்க ரொம்ப ஒரு ஒரு மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ரூலிங் பார்ட்டியோட இதுதான் ஆச்சு டிஎம்கே கூட. வந்து டிஎம்கே உடைய ஃபால் அஃபெக்டட் அஸ் ஆல்சோ. Yeah. டிஎம்கே கூட இருக்கிறதுனால தான் நாங்க கீழ போயிட்டோம். அந்த ஓவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா, கீழ இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் வராது. அதே மாரி ஓவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கூடாது. எஸ், வி ரெஸ்பெக்ட் அவர் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவிகே. பட் வி மஸ்ட் ஸ்டில் பி டிஸ்டிங்க்ட் அண்ட் டிஃபரெண்ட். இந்த டிஸ்டிங்க்ட் அண்ட் டிஃபரெண்ட்ட வந்து நம்ம பண்ணாம போட்டோம்னா, இதுல ஒரு பெனிஃபிட் ஒண்ணு And இருக்கு. you're saying that will happen only if you are critical of the government. கிரிட்டிக்கல் ஆஃப் த கவர்மெண்ட் மட்டும் இல்ல. யூ ஹேவ் டு ரெய்ஸ் லோக்கல் இஷ்யூஸ். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு பியூரோக்ரசி. அங்க லோக்கல் இஷ்யூஸ் வந்து வந்து ஒரு இன்எஃபிஷியன்சிஸ் இந்தியன் சிஸ்டத்துல இருக்க தான் செய்யும். நீங்க லோக்கல் இஷ்யூ ஹைலைட் பண்ணணும். நீங்க லோக்கல் இஷ்யூ ஹைலைட் பண்ணாட்டி, அங்க டிஎம்கேயோ, இப்ப புதுசா வந்திருக்கிற கட்சியோ, இல்ல வேற ஏதாவது கட்சி ஹைலைட் பண்ணணும். ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கணும், இல்லைனா எதிர்க்கட்சியா இருக்கணும். நம்ம ஆளுங்கட்சியில முழுமையான ஆளுங்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சிக்கு நாங்க ஒரு ஸ்மால் மைனர் அலையன்ஸ் பார்ட்னரா இருக்கோம். அதுல 2 பேர் மந்திரியா இருக்கிறாங்க. கவர்மெண்ட் இஸ் நாட் ரன் ஆன் அவர் இம்ப்ரிண்ட். நாங்க அத வந்து இதர் த்ரூ இன்சைட் கவர்மெண்ட்ல பிரஷர் போடணும். அதே வேளையில வெளியும் குரல் கொடுக்கும். 2ம் செஞ்சா தான் மக்கள் வந்து எங்ககிட்ட திரும்பி பார்ப்பான். இல்லாட்டி எங்களுக்கு என்ன டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி இருக்கும்? டிஸ்டிங்க்ட் அண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் 2மே மெயின்டெயின் பண்ணணும். I think since 2014, I think India fullave வந்து the politics revolves around a person. It's not revolving around issues ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ நேஷனலி கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரதமர் நரேந்திர மோடியா இல்ல திரு ராகுல் காந்தியா அப்படிதான் ஆயிடுச்சு. how do you think can this be changed? பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இஷ்யூஸ் பத்தி பேசுறதுக்கு யாரும் தயாராகவே இல்லை. நீங்க டிபேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் நல்லவரா, அவர் கெட்டவரா, ஊழல் பண்ணாரா, அப்படித்தான் ஒழிய இந்த அர்பன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த பார்ட்டிக்கு பெட்டர் சொல்யூஷன் இருக்குன்னு டிபேட்டே வரது இல்லையா? இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தான். ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் ஆச்சு. எஸ்பெஷலி சோஷியல் மீடியா வந்தப்புறம் அது ரொம்ப வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் லீடர்ஷிப் ஒரு பிரசிடென்ஷியல் ஆகிப்போச்சு. அது நேஷனல் லெவல்லே ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் முன்னாடி ஆயிடுச்சு. நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் அது சேஞ்ச் ஆகுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. இஷ்யூ டிபேட் பண்ணுறதுக்கு யார் தயாராக இருக்கிறா? இப்போ வந்து நீங்கள் வந்து டான்ஜெட் கோவோட டெட்டை எப்படி குறைக்கணும்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சியும் பேசுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு 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 மந்திரி வந்து கேண்டில் ஏற்றுனாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய ஆமா. விளக்கு ஏற்றுனாங்களா இல்லையான்றது ஒரு இஷ்யூ ஆகுது. அதெல்லாம் ஒரு இஷ்யூவா? இன்னைக்கு வந்து தெருநாய் இருக்கு மெட்ராஸில், அதை பற்றி மேயர் என்ன பண்ணாங்கன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கூவத்தை க்ளீன் பண்ணாங்களா, நிஜமாவே க்ளீன் ஆச்சான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்களா விளக்கு ஏற்றலையான்றது, யார் முதல்ல ஏற்றணும் விளக்க, யார் முதல்ல விளக்கு ஏற்றலைன்றது ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அதனால் இங்கே ஒரு சப்ஸ்டாண்டிவ் பொலிட்டிக்கல் டிபேட், ஒரு பாலிசியை பற்றி டிபேட் நடக்கிறதே இல்லையே தமிழ்நாடு. அது எனக்கு வருத்தம் தான். எனக்கு Can Congress play a அது role in this? காங்கிரஸ் அந்த மாதிரியும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸ் எந்த பாலிசியில வந்து அழுத்தம் கொடுக்குறோம், இந்த பாலிசியை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றோம். என்ன வந்து ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பேசுறது இல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸை யாராவது பேசுனாங்கன்னா
அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அதை கேப்சர் Can பண்ணணும். you explain? லீஸா லிவிங்னா என்ன? ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம். அந்த ப்ராசஸில் அவனுக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடைக்குதா? அந்த லேண்ட் டாக்குமெண்டேஷன் ஈஸியாக இருக்கா? போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அவன் ஹாரஸ் ஆகலையா? ஸ்கூல் அட்மிஷன் ஈஸியாக கிடைக்குதா? ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்குறாங்களா? அப்புறம் வந்து இந்த கோர்ட் ப்ராசஸில் போனாங்கனாக்கா அவங்க அழுக இது மாதிரி டே டு டே ப்ராப்ளம்ஸ். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கினா க்ளீனாக கிடைக்குதா? பைப்பை திறந்தா நல்ல தண்ணி வருதா? தெரு சுத்தமாக இருக்கா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா போதா? இந்த மாதிரி ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸை பற்றி பேசுகிறதே இல்லை. ஒரு சும்மா நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம் அது கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க ஒழிய ஒரு சப்ஸ்டாண்டிவ் ஈஸ் ஆஃப் லிவிங் சொல்யூஷன்ஸை யாரும் பேசுகிறதே இல்லை. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து இது ஃபாஸ்டஸ்ட் அர்பனைசிங் ஸ்டேட் இன் இந்தியா. இதில் வந்து எல்லாருமே நகர்ப்புறத்துக்கு நிறையா வந்துட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா வேர் தெர் ஆர் மோர் சர்வீஸ் ஜாப்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் தென் அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ். இன்னும் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு விவசாய மாநிலம் சொல்கிறதே தப்பு. நம்ம வி ஆர் நாட் அக்ரிகல்ச்சர். More than 50%. ஆமாம், மோர் தென் 50% அதர் Urbanized. செக்டர்ஸ். நம்மளும் நகர்ப்புறத்துக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் கிராமத்தில் இருந்திருப்பாங்க, நகர்ப்புறத்துக்கு வந்துட்டாங்க வேலைக்கு. ஆனால் அவன் எங்கே வாடகை இருக்கான், எவ்வளோ வாடகை கொடுக்குறாங்கன்னு கேட்கறதில்ல. அவங்க அந்த இருக்கிற வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ரன்னிங் வாட்டர் இருக்கான்னு பார்க்கறதில்ல. அவங்க வீடு வந்து ஓகே டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ தூரத்துலேருந்து வேலைக்கு வராங்கன்னு பார்க்குறதில்ல. நீங்கள் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் 1.5 மணி நேரம் டெய்லி ட்ராவல் பண்ணுறான், 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரான். அந்த ட்ராவலிங் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பார்க்குறதில்ல. அதில் பொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதில்ல. அவங்க வந்து இங்கே வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது பப்ளிக் கன்வீனியன்சஸ் இருக்கான்னு பார்க்குறதில்ல. இது வந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஆட்டோ டிரைவர்லாம் இருக்காங்க. எங்கே போகிற பப்ளிக் டாய்லெட்ஸ் எங்கே இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குது? இந்த ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸை பேசி இந்த ஐடியாலஜியெல்லாம் விட்டுட்டு அதை மட்டும் சால்வ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு பெரிய வரவேற்பு இருக்கும். You think? I think it affects both of us. I think even someone like you or someone like me or someone like See, quality of Quality of access to public toilet Yeah. தான் ஒரு ரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் Yeah. ஆஃப் சொசைட்டி. நல்ல பப்ளிக் டாய்லெட் இருக்கா, போனோம்னா பாத்ரூம் போகணும். நீ விமன் தான் மோஸ்ட் பிக்கஸ்ட் சஃபரர்ஸ். Yeah. மென்னாவது இங்கே இருக்கிறதுல கூச்சப்படாமல் சில இடத்துல பண்ணிடுறோம். விமனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா எங்கே போக முடியும்? பப்ளிக் கன்வீனியன்ஸே கிடையாது. 21ஆம் நூற்றாண்டில் வல்லரசுன்னு சொல்லிக்கிற நவீனமான மாநிலம்னு சொல்கிற இடத்துல எங்கே இருக்குது பப்ளிக் கன்வீனியன்ஸ்? அது ஒரு போகிற மாதிரியா இருக்குது. அதுதான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஈஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பற்றி, ஈஸ் ஆஃப் லிவிங்கை பற்றி பேசுகிறதே கிடையாது. இல்லை இமோட்டிவ் இஷ்யூஸ் தான் சொல்லணும். இங்கே உணர்ச்சியில் கவர்ச்சி தான். வளர்ச்சியை பற்றி ரொம்ப பேசுறதுக்கு ஆளே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல். For a long time, you have harbored ambitions of heading the local, I mean, state unit. இது வந்து இந்த ஸ்டேட் யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பாதையில் போகிறோன்றது முடிவு பண்ணணும். இங்கே வந்து எப்படின்னாக்க நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டா அந்த கட்சியோட நம்ம சமத்தா இருக்கணுன்றதுக்காகவே ஒரு தலைமையை போடணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கட்சியை வளர்த்துறதுக்கு எது பெஸ்ட் டிசிஷன்ன்றது யோசிக்கலாம். நம்ம இன்னைக்கு இருக்கிற க்ரௌடட் ஃபீல்டு, இன்னைக்கு டிவிக்கே ஆட்சிக்கு வந்தாச்சு, முதலமைச்சராக விஜய் ஆகிட்டார், ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார், பெரிய அட்ராக்ஷன், பெரிய மாஸ். அப்புறம் டிஎம்கே, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே, அது கொஞ்சம் ஃப்ளவுண்டரிங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் சமுதாய கட்சி விசிகே, அதுக்கப்புறம் பிஎம்கே, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்போ அண்ணாமலை ஒரு ஆர்கனைசேஷன். இந்த க்ரௌடட் ஃபீல்டில் காங்கிரஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலான்னு பார்க்காம இன்னைக்கு யார் கூட நம்ம அலையன்ஸில் இருக்கிறோமோ அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாமான்றது தான் ஃபோக்கஸாக இருக்குது. அதை அந்த கிரைட்டீரியா வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ஓவர்வெல்மிங் கிரைட்டீரியாவா, இல்லை இந்த பார்ட்டியை வந்து ஒரு டிஸ்டிங் ஐடென்டிட்டி கொண்டு போய் இதுக்கு வந்து மெம்பர்ஷிப்பை சேர்த்து இது ஆர்கனைசேஷன் பண்ணுமான்ற முடிவை வந்து ஏஐசிசி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் யாரை போடலான்றது. நீங்கள் பேசியிருக்கீங்களா ஏஐசிசியோட? இல்லை இது வந்து ஒரு ரகசியமே கிடையாது. இது வந்து நான் ரகசியம் சொல்கிறேன், சொல்லியிருக்கீங்க. நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஆனால் அவர்களுடைய லாங் டேர்ம் பிளானுக்கும் இதுதான் கரெக்ட் முடிவான்றது அவங்க தான் முடிவு பண்ணும். இது நியமன பதவி தானே. இது யார் இது வரைக்கும் இருந்தவங்க காங்கிரஸில் இருக்கவங்களாம் யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருந்திருக்காங்க? யாராக இருந்தாலும் சரி, செல்வ பெருதியாக இருந்தாலும் சரி, அழகிரியாக இருந்தாலும் சரி, முன்னாடி இளங்கோவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள் தானே. இன்றைக்கும் வருங்காலத்தில் இவரே தொடர்ந்தாலும் சரி, இன்னொருத்தர் வந்தாலும் நியமிக்கப்படுறவர் தான். இந்த நியமிக்கப்படுறவர் வந்து உடைய மேண்டேட் என்ன? நீங்கள் வந்து கோலிஷனை மட்டும் அலையன்ஸை மெயின்டைன் பண்ணுமா, இல்லைன்னா உங்கள் பார்ட்டியை டிஸ்டிங்காக கொண்டு போகணுமான்றது முடிவு பண்ணும். Nationally, how do you see the prospects of the Congress party? இந்த பெங்கால் எலெக்ஷன் ஒரு பெரிய செட்பேக். இது பிஜேபிக்கு பெரிய பூஸ்ட். இது ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்டேட். அதில் வந்து பெங்காலில் எப்பவுமே வந்து ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நீண்ட நாள் அங்கே கையை பிடிச்சிக்கிறாங்க. அதில் அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அதே மாதிரி தான் போகுது. அதனால் பெங்கால் ஒரு பெரிய செட்பேக். இப்போ யூபி எலெக்ஷன், மற்ற ஸ்டேட் எலெக்ஷன்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணோம். மக்களுக்கு ஒரு பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு மாற்றம் வரணுன்றது எண்ணம் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு வடிவம் கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளும் இன்னொன்று ஒரு கோயரண்ட் ஷேப் கொண்டு வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் இந்தியாவை கேட்ச் பண்ணணும். இல்லாட்டி இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டியெல்லாம் அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. அதையும் நான் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி இருக்கிற நீ அன்கன்வென்ஷனல் பாலிடிக்ஸில் இந்த சிஜேபின்ற வர காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நான் டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டேன். நிஜ அரசியல் கட்சியா இல்லைனா ஒரு இளைஞர்களுடைய மனக்குமரலான ப்ரெஷர் குரூப் தெரியல. ஆனால் அதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. இனிமேல் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து உதாசீனப்படுத்திட்டு போக முடியாது. இனிமேல் ட்ரெடிஷ்னலாக கட்சி
பூத் கமிட்டி வந்து இதுதான் இருக்கிறான் ஆஃபீஸு, அதெல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற வேர்ச்சுவல் வேர்ல்டில் இந்த மாதிரி வேர்ச்சுவல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆல்சோ கேன் பிகம் வெரி வெரி எஃபெக்டிவ். அதனால் நான் அதெல்லாம் டிஸ்கவுண்ட்டே பண்ண மாட்டேன். அதனால் இந்த எக்ஸாம் இஷ்யூன்றது ஒரு பெரிய இஷ்யூ. நீட்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இது வந்து எல்லாரையும் பாதிக்குது. நம்ம சமுதாயத்தில் முக்கால்வாசி பேர் எக்ஸாம் படித்து எக்ஸாம் எழுதி தான் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற நிலையில் இருக்கும்போது அந்த எக்ஸாம் ப்ராசஸோட இன்டெகிரிட்டியே கேள்விக்குறி ஆகும்பொழுது நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நார்த் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுதி அவங்க தான் இன்னும் தமிழ்நாட்டை விட அங்கே தான் இந்த சர்வீஸ் எக்ஸாம்லாம் இன்னும் சீரியஸாக எடுத்துக்கிறான். எல்லாரும் நாளைக்கு ரோடுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் எல்லாமே ஃப்ராடு நினச்சி ரோடுக்கு வந்துட்டாங்கன்னா சமுதாய புரட்சியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிஸ்கண்டென்ட்லாம் வந்து கேப்சர் பண்றதுக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு காங்கிரஸ் பார்ட்டி அது கரெக்டான சிம்பிளானு எனக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது எல்லாமே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற அரசியலில் வந்து என்ன மாதிரி ஆளை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னாக்கா நான் வந்து ஒரு நெப்போ கிட். ஃபஸ்ட்டு அப்பா அரசியலில் இருக்கார், அந்த வழியில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ப்ரிவிலேஜ்டுவான், என்டைட்டில்டுவான், எல்லாத்துக்கும் மேலாக எக்ஸ்பென்சிவ்லி எஜுகேட்டட் அப்ராட். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்களெல்லாம் அரசியலில் யாருக்கும் பிடிக்காது. காங்கிரஸ் பார்ட்டி அந்த மாதிரி தானே பார்க்குறாங்க. காலங்காலமாக பாரம்பரியமாக வந்த அரசியல் கட்சி மேலே நம்பிக்கை வைக்காமல் புதுசான அரசியல் கட்சி நாடி போகிறாங்க, புதிய ஃபார்மேஷனை நாடி போகிறாங்க. இன்றைக்கி டிவிக்கே இன்றைக்கி ஜெயிச்சதுக்கு காரணமே ஒரு புதிய ஃபார்மேஷன் வரட்டும். எதுக்கு இவங்க 2 பேரும் டிஎம்கே ஏடிஎம்கே ஏன் அவ்வளோ நாளாக இருக்கணும், ஒரு மாற்றம் வரட்டுமே, இவங்களே எதுக்கு இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க, குறிப்பாக பெண்கள் பேசுனாங்க. அதனால எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கேப்சர் தி இமேஜினேஷன் ஆஃப் திஸ் ஆங்ஸ்ட் ஆஃப் திஸ் ஆஸ்பிரேஷனல் செக்ஷன் ஆஃப் யங் சொசைட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் யூ brought it up, I wanted to ask you about இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற அதோடைய தாக்கம் இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்லை வாரிசெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும்லாம் சொல்ல, அப்படின்னு வாரிசு இல்ல அப்படி இருந்துச்சா? இல்லை அப்படிலாம் இல்லை. இந்த எலெக்ஷன்ல வந்து ஒன்றும் கேண்டிடேட்டே யாரும் பார்க்கல. இந்த இது வந்து ஒரு அலை எலெக்ஷன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அலையா இருந்தாக்க டிவி கேட்க 170-180 சீட் வந்துருக்கணும். அவங்க வாங்கினது 35% ஓட்டு தான். ஒரு எர்பனில் யங்கர் பீப்புள் வந்து முடிவு பண்ணிட்டான், இந்த 2 கட்சியும் வேண்டாம், இவ்வளோ நாளாக 2 பேரும் இருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே 56 வருஷமாக இருக்காங்க, ஒரு மாற்றி போடுவோமே வந்தாங்க. அது வந்து ஒரு ஓவர்வெல்மிங்காக வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். எந்த ஹில் டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிவிக்கு ஜெயிக்கல. எங்கெங்கே இன்டர்நெட்லாம் கொஞ்சம் பேட்சியாக இருக்கோ அவங்க ஜெயிக்கல. அவங்க அதான் இது அர்பனில் ஜெயிச்ச அளவுக்கு ரூரலில் ஜெயிக்கல. அதனால் இது வந்து ஒரு யூனிவர்சல் வேவ்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இது ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட் வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்காங்க. இந்த கேண்டிடேட் வந்து வாரிசு இல்லையான்லாம் பார்த்துலாம் போடலை. அப்படி பார்த்தா டிவிக்கேலே நிறைய பேர் வந்து மற்ற கட்சியில் இருக்கிற பிரபுகளுடைய பசங்கள்லாம் இந்த கட்சியில் நின்று ஒரு முன்னாடி ஒரு டெப்டி ஸ்பீக்கரோட பையன் கூட நின்று இருக்காரு. அந்த மாதிரி இங்கே மந்திரியாக இருக்கவங்க கூட தனபாலமாக ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. வாரிசு இல்லையா அதுக்காக ஓட்டு போடுறேன் அப்படிலாம். மக்கள் விசில் விஜய்க்காக போட்டாங்க, அவ்வளோதான். இது யார் கேண்டிடேட்டு, இந்த கேண்டிடேட்டை தோக்கடிக்கணும், அந்த கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கணும்லாம் பார்க்கல. மாற்றம் வரணும், அந்த மாற்றம் வந்து விஜய் விசில், அவ்வளோதான். Tell us about your involvement in tennis. I know you are very interested in ரொம்ப பெரிய பேஷன் எனக்கு. வாழ்க்கையில் நம்பர் 1 பேஷன் டென்னிஸ் தான். ஆனால் இந்தியன் டென்னிஸ் ஒன்றும் டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி டென்னிஸ் வந்து ஒரு சுப்ரீம்லி ஃபிசிக்கல் ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மேட்ச்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகலாம். அந்த லெவலுக்கு ஃபிட்னஸ் கிடையாது. அப்போ இங்கே வந்து நம்மளோட கோச்சஸும் இன்னும் மாடர்னைஸ் ஆகலை. பிளேயர்ஸ் ஆடணும் நிறைய பேர் வராங்களே ஒழிய இந்தியாவில் வந்து இந்த கிராஸ் ரூட் லெவலில் நல்ல கோச்சஸ், நல்ல ஃபிசிக்கல் ட்ரெயினர்ஸ் அது இல்லை. வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபிசிக்காலிட்டி ஆஃப் டென்னிஸ் டுடே. டென்னிஸ் வந்து ஃபஸ்ட்டு நீ ஆத்லீட்டாக இருக்கணும். சும்மா பாலை மட்டும் அடித்தா பத்தாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆடுற அளவுக்கு I think it's true of every sport. எல்லா ஸ்போர்ட்லேயுமே. அதனால தான் நம்ம வந்து செஸ்ஸு, இந்த ஸ்னூக்கர், ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் ஓட வேண்டாமோ அந்தந்த ஸ்போர்ட்லாம் நல்லா நம்ம ஜெயிச்சிட்டே இருப்போம். செஸ்ஸில் ஜெயிக்கிறதுக்கு அதான் காரணம். கணக்கு மட்டும் போட்டு உட்காந்து ஜெயிக்கிறதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாங்க போல இருக்கு. அதனால் எந்தெந்த கேம் ஓட வேண்டாமோ, கிரிக்கெட்டில் கூட ரொம்ப ஓடுறது இல்லை. அதான் என்னோட பொறுத்த ரன்னிங் கேம். அதை ஓடாமல் ஆடுற கேம்ல எல்லாம் இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க. ஃபுட்பால் அண்ட் டென்னிஸ்ல ஐ திங்க் டென்னிஸ் ரொம்ப ஓடணும். அது தனியாக ஓடணும். ஃபுட்பாலாக டீம் இருக்கு ஓடுறதுக்கு. டென்னிஸில் தான் ஓடணும், வேற யாரும் ஓடணும். பட் டோன்ட் வி ஹேவ் த மனி டு பிரிங் இன் கோச்சஸ் அண்ட் வந்து கோச் இருக்கணும், நம்ம கோச் கெப்பாசிட்டி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஈகோ சிஸ்டம் இருக்கணும். கோச்சை மட்டும் கொண்டு வந்தால் பத்தாது, டோர்னமெண்ட்ஸும் நிறையா இருக்கணும். நிறைய ஒரு இது நீங்கள் ஸ்பெயினோ, ஜெர்மனியோ, ஃப்ரான்ஸோ, அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ஈகோ சிஸ்டம் இருக்கும். ஒரு கோச்சிங் சென்டரை சுற்றி நிறைய டோர்னமெண்ட் நடக்கும். இது மாதிரி சிலிகான் வேலி மாதிரி ஒரு ஐடி கம்பெனி இருந்தால் அதை சுற்றி 10 ஐடி கம்பெனி இருக்கிறதுனால இருக்கும். அந்த டென்னிஸ்க்கு ஒரு ஈகோ சிஸ்டம் தேவை. அந்த ஈகோ சிஸ்டம் இந்தியாவில் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் தான். ஆனால் பண்ணணும்னா தமிழ்நாடு இஸ் அ ரைட் ஸ்டேட் டு டூ இட். நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது டென்னிஸில். டோர்னமெண்ட்ஸ் நிறையா நடத்தணும். ஒரு 3-4 ஃபாரின் கோச்சஸை பர்மனெண்ட்டாக இங்கே வைக்கணும். அவங்க வந்து மற்ற கோச்சஸை இங்கே டெவலப் பண்ணணும். கோச் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன ஸ்போர்ட்டாக இருந்தாலும்
பிளேயர் அப்டேட் ஆகிறாங்களோ இல்லையோ கோச் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நான் ஆடின டைமில் இருந்த கோச்சிங்க்கும் இன்னைக்கு இருக்கிற கோச்சிங்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. யூ ஹவ் டு பி வெரி அப்டேட்டட். இன்னைக்கு ரிகவரி வேறு, இன்னைக்கு டயட் வேறு, Data. இன்னைக்கு எக்ஸசைசஸ் வேறு, எல்லாமே டேட்டா. நீங்கள் அந்த கோச் வந்து முன்னாடி வந்து சும்மா ஏதோ வந்து ஸ்டெப் இன் அண்ட் ஹிட் த பால் மட்டும் சொன்னால் பத்தாது. ரொம்ப டேட்டா ட்ரிவன், ரொம்ப சயின்டிஃபிக் ஆயிடுச்சு. அதனால் கோச்சஸ் தான் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். கோச் அப்கிரேட் ஆகாட்டி இன்னைக்கு மாடர்ன் டென்னிஸோ மாடர்ன் எந்த ஸ்போர்ட்டையும் நீங்கள் கிரிக்கெட்டே பார்த்தீங்கன்னா ஜான் ரைட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியன் Yeah, டீமே yeah. ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்துச்சு. ஃபீல்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் சரி. நீ கிரிக்கெட் ஐபிஎல் வந்து அதில் இருக்கிற ரிசோர்ஸஸ்னால ரொம்ப டேட்டா ட்ரிவன் ஆயிடுச்சு. ஸ்போர்ட்ஸும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதை கொண்டு வரலாம், பண்ணலாம். நீ கிரிக்கெட்டில் நீங்கள் நேஷனல் இந்த கிரிக்கெட் அகாடமிலாம் பெங்களூர்லாம் வந்து இட்ஸ் பிகம் வேர்ல்ட் கிளாஸ், பெர்ஹாப்ஸ் த பெஸ்ட் அகாடமி இன் தி வேர்ல்ட். இஃப் யூ கேன் கிரியேட் இட் இன் ஒன் ஸ்போர்ட், வி கேன் கிரியேட் இன் அதர் ஸ்போர்ட்ஸ். Yeah, பட் கிரியேட் தட் என்வாயர்மெண்ட் அண்ட் தி ஈகோ சிஸ்டம் ஃபார் இட். Yeah. Do you watch Grand Slams across the world? Do டென்னிஸ் you? நிறைய பார்த்துட்டே தான் இருக்கேன். பிரெஞ்ச் ஓப்பன் கூட ஒரு நாள் கூட போயிட்டு தான் வந்தேன். Uh, விம்பிள்டனுக்கும் are போவேன் you நான். going? விம்பிள்டனுக்கு போவேன் நான், டெஃபினட்டாக Okay, போவேன். okay, டென்னிஸை நான் பார்ப்பேன். அது okay. லைவ் ஸ்போர்ட் பார்க்குற த்ரில் வந்து வேற எதுலையுமே கிடையாது. கிரிக்கெட் அந்த அளவுக்கு இல்லை, கிரிக்கெட்டை நான் வந்து டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். ஐபிஎல் பார்க்குறதே இல்லை. ஃபைனல்ஸ் மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதோட பிளேயர் யாரும் எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஐபிஎல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ரொம்ப அக்ரிகல்ச்சரல் கிரிக்கெட்டாக இருக்குது. ரெண்டாவது பிளேயர் யாரையும் அடையாளமும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் தாடி வச்சிருக்காங்க, எல்லாரும் பச்சை குத்திருக்காங்க. இப்போ அதில் ஒரு பிளேயருக்கு இன்னொரு பேருக்கு வித்தியாசமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு பிளேயரே தெரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு ஐபிஎல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஸ்போர்ட் வந்து டென்னிஸ் தான். டெஃபினட்டாக செஸ்ஸை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் நிறையா இருக்கிறதுனால செஸ் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வருது, அதை கொஞ்சம் பார்ப்பேன். Okay. பட் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் Okay. பார்க்குறேன். ஆனால் Okay. டென்னிஸை தான் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது. செஸ் அடுத்தது. Okay. Thank you so much, Right. Karthik.